ம். அன்பர்களே, அ, ஆருயிர் நண்பர்களே, அ. தமிழ்நாடு கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த புவனகிரி ஊரை சேர்ந்த கவிஞர் ராபர்ட் புருஷோத்தமன் எனது பெயர். எனக்கு அப்பப்பொழுது கவிதை எழுதுவதும், கவிதை சொல்லுவதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அருமை. நான் முதலில் கவிதை எழுதத் தொடங்கியதே சுனாமி அன்றுதான். ம். அப்பொழுதுதான் 2 வரியில் ஒரு சின்ன கவிதை எழுதி வெளியிட்டேன். உப்பு கடலே நீ செய்தது ரொம்ப தப்பு கடலே என்று ஒரு கவிதையை எழுதி வெளியிட்டேன் 2 வரிகளில். அருமை. அது எங்கள் ஊரில் உள்ள அனைவரும் அதை பார்த்து என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தினார்கள். அருமை. அன்று முதல் இன்று வரை எனது அன்றாடம் ஒரு கவிதை, ஏதாவது ஒரு கவிதையை எழுதிவிட வேண்டும் மனது துடித்துக் கொண்டே இருக்கும். அருமை. அதற்கு எனது ஒரு பால்ய நண்பர், நீ ஏன் குடத்து விளக்காகவே இருக்கிறாய், உன்னை மடத்து விளக்காக ஆக்கிறேன் என்று சொல்லி இந்த யூடியூப் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்க பணித்தார். நானும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு உங்கள் முன் வந்து எனது முகத்தை காட்டி கவிதை சொல்ல ஆசைப்படுகிறேன். அருமை 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 அருமை. சொல்லுங்க. இதற்கு ஊன்றுகோலாக இருந்தது எனது ஆருயிர் நண்பர் பள்ளி தோழன் முகப்பேரை சேர்ந்த ரமேஷ் என்பவர். அருமை. எல்லா புகழும் இறைவனுக்கே என்பதை போல எல்லா புகழும் எனது நண்பரையே சாரும். நான் சும்மா கருவிதான். கர்த்தா அவரு. அருமை அருமை. கருவி நான், கர்த்தா அவரு. அருமை. விறகாய் இருந்த என்னை வீணையாய் ஆக்கியவரும் அவரே. அருமை அருமை. பூச்சியாய் இருந்த என்னை பட்டாம்பூச்சியாக பறக்க விட்டவரும் அவரே. அருமை. அதனால எல்லா புகழும் அவரையே சாரும். நன்றி. சொல்லுங்க, ஒரு கவிதை சொல்லுங்க. நன்றி. கவிதை சொல்லுங்க. நான் டெய்லி ஒரு கவிதை சொல்லுகிறேன். இன்று ஒரு உழவன் மகள். இன்னும் ஒரு சின்ன கவிதை. பார்ப்பாரற்று உள்ளம் கேட்பாரற்று தரிசி நிலமாக நான் இருந்தேன். பார்ப்பாரற்று உள்ளம் கேட்பாரற்று தரிசி நிலமாக நான் இருந்தேன். அன்பாலே என் மனதை ஆழ உழுது பண்பாலே நீர் பாய்த்து காதலை நன்றாக சாகுபடி செய்தாள். நான் சாகும்படி செய்யாமல் உழவன் மகள். இவ்வளவுதான் நண்பா அந்த கவிதை. அருமையா இருக்கு, அருமையா இருக்கு. நாளைக்கு ஒரு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம்.